ஓகே, இப்போ நம்பர் ஸ்ட்ரிங் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா? இப்போ கடையில இருந்து நான் 1 கிலோ பருப்பு வாங்கிட்டு வரேன். ஓகேவா? கவர்ல அடைச்சு கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஓபன் பண்ணி டப்பால கொட்டுவோம் சார். ஓகே, அந்த டப்பால இந்த பருப்பு மட்டும் தான் பிடிக்குமா இல்ல வேற எதை போட்டாலும் பிடிக்குமா? எதை போட்டாலும் பிடிக்கும் சார். எது போட்டாலும் பிடிக்கும் இல்லையா? சோ அது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னர்ல தண்ணி ஊத்தி வச்சாலும் இருக்கும், எண்ணெய் ஊத்தி வச்சாலும் இருக்கும், பருப்பு போட்டாலும் இருக்கும் இல்லையா? சோ அந்த பருப்பை எனக்கு போட்டு வைக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். அதுக்குதான் அந்த டப்பா. கரெக்டா? அந்த பருப்பை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். அதுக்குதான் டப்பா. பைத்தான்ல ஒரு வேரியபிளோ ஒரு கான்ஸ்டன்ட்டோ இருக்கு, ரைட்? அத எனக்கு ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். அது வேரியபிள். ஒரு நம்பரோ ஒரு டெக்ஸ்டோ ஒரு ஸ்ட்ரிங்கோ சம்திங், ஐ ஹாவ் சம்திங், ஐ வாண்ட் டு ஸ்டோர் இட் சம்வேர். எங்க நான் ஸ்டோர் பண்றது? தட்ஸ் அ வேரியபிள். இப்போ மார்க் ஈக்குவல் டு நல்ல மார்க்காவே போடுமே 83. நேம் ஈக்குவல் டு சயூர். இதுல இந்த 83ன்றது ஒரு நம்பர். அந்த நம்பரை ஒரு வேரியபிள்ல நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, யார்கிட்டயாவது கேட்போமா? யார்கிட்ட கேட்போம்? பூர்ணா, ரூபன் சார். இந்த மார்க்னு ஒரு வேரியபிள் இருக்குல்லப்பா, அதோட டேட்டா டைப் என்ன? இன்ட் சார். ஓகே, பூர்ணா, இந்த நேம்னு ஒரு வேரியபிள் இருக்குல்ல, இதோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங் சார். ஓகே, வெரி குட். இப்போ பிரிண்ட் மார்க். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, என்ன பிரிண்ட் ஆகும்? 83 சார். 83யா மார்க்னு பிரிண்ட் ஆகுமா? 83 சார். ஓகே ஓகே, 83ன்னு பிரிண்ட் ஆகலாம், மார்க்னு பிரிண்ட் ஆகலாம். எத்தனை பேர் மார்க்னு பிரிண்ட் ஆகும்னு சொல்றீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட். மார்க்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட். எங்க டக்குனு தூக்குன கையை கீழே போட்டீங்க. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க தானே? மார்க்னு பிரிண்ட் ஆகுமானா பிரிண்ட் ஆகாது. கூச்சப்படக்கூடாது, ஓகேவா? தப்பா சொல்லிட்டோம், ஐயோ கூச்சமே படக்கூடாது. தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, கான்பிடென்ட்டா சொல்லுங்க. மார்க்னு பிரிண்ட் ஆகுமானா மார்க்னு பிரிண்ட் ஆகாது, 83 பிரிண்ட் ஆகும். ஏன்னா மார்க்ன்றது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள்ல நான் 83ன்னு ஒரு நம்பரை நான் போட்டு வச்சிருக்கேன், ஒரு டப்பா. அந்த டப்பால இப்ப நான் உளுத்தம் பருப்பு நான் போட்டு வச்சிருக்கேன். அப்ப அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னா உளுந்து இருக்குன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? சோ இப்போ இத நான் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்ல போட்டேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரிங். மார்க்ன்றது இப்போ ஒரு ஸ்ட்ரிங். இப்ப நான் ரன் பண்ணனா இது மார்க்குன்னு தான் வரும், ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங். நான் டபுள் கோட்ஸ் போடல அப்படின்னா இது ஸ்ட்ரிங் கிடையாது, இது வேரியபிள். அந்த வேரியபிள்ல நான் 83 அப்படின்னு ஒரு நம்பரை நான் போட்டு வச்சிருக்கேன். இந்த நம்பர் ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா? இந்த 83ன்றது எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணாலும் 83 தான் இருக்கும். ஸோ இந்த நம்பரை ஒரு வேரியபிள்ல நான் போட்டு வச்சிருக்கேன். இது சோ இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த வேரியபிளையும் நம்ம கான்ஸ்டன்ட் தான் சொல்லுவோம், ஏன்னா இந்த மார்க்ன்றத 10 தடவை பிரிண்ட் பண்ணாலும் மார்க்குன்னு தான் பிரிண்ட் ஆகும். அப்போ எதனால அது வேரி ஆகுதுன்னு சொல்றோம், அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன், ஓகேவா? சோ இந்த 83ன்றத ஒரு வேரியபிள்ல போட்டு வச்சிருக்கேன். அதை நான் பிரிண்ட் பண்ணும் போது எனக்கு அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும், அந்த வேரியபிளோட பேரு பிரிண்ட் ஆகாது, ஓகேவா? சோ நான் உங்ககிட்ட ஒரு டப்பாவை காட்டி இதுல என்ன இருக்கு அப்படின்னு, இது என்ன அப்படின்னு கேட்டா டப்பான்னு சொல்லுவீங்களா உளுத்த பருப்புன்னு சொல்லுவீங்களா? டப்பா. சோ ஒரு டப்பா இருக்கு, அதுல உளுத்த பருப்பு இருக்கு. உளுத்த பருப்பு இருக்குன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? நம்ம மோஸ்ட்லி டப்பான்லாம் சொல்ல மாட்டோம், அதுதான் நம்ம காமனா சொல்றது உளுத்தம் பருப்பு. அப்போ இந்த மார்க்ன்றது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள்குள்ள 83ன்ற நம்பர் இருக்கு. அந்த வேரியபிள்ல 83ன்ற நம்பர் ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ
இட்ஸ் அ இன்டீஜர் வேரியபிள், ஏன்னா நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ பிரிண்ட் பண்ணும் போது அந்த வேரியபிள்ல என்ன இருக்கோ அதுதான் பிரிண்ட் ஆகும், அந்த வேரியபிளோட பேர் பிரிண்ட் ஆகாது. இப்போ பிரிண்ட் நேம் என்ன பிரிண்ட் ஆகும்? சாயூர் சார். ஓகே, சயூர்ன்றது சயூர் மட்டும் பிரிண்ட் ஆகுமா? சிங்கிள் கோட்ஸ் சயூர் சிங்கிள் கோட்ஸ் அப்படி பிரிண்ட் ஆகுமா? சையர் மட்டும் தானே. ஓகே, சிங்கிள் கோட்ஸ் வராது, வெறும் சயூர் மட்டும் தான் வரும். ஏன்னா சிங்கிள் கோட்ஸ்ன்றது இட் இஸ் டு ரெப்ரசன்ட் த ஸ்ட்ரிங் இல்லையா? இது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் சிங்கிள் கோட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ சிங்கிள் கோட்ஸ் பிரிண்ட் ஆகாது. 83 சயூர். ஓகே, இப்போ நான் வேரியபிள்னு சொன்னல, இந்த வேரியபிளுக்கு மார்க்னு பேர் வச்சிருக்கோம், இந்த வேரியபிளுக்கு நேம்னு பேர் வச்சிருக்கோம். என்ன வேணா பேர் வைக்கலாமா, எப்படி வேணா பேர் வைக்கலாமா அப்படின்னா வைக்க முடியாது. இந்த வேரியபிளுக்கு இப்படிதான் பேர் வைக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. என்ன ரூல்ஸ்? இதை டெலீட் பண்ணிடுவோமா? என்ன ரூல்ஸ்? வேரியபிள் இப்படிதான் நேம் பண்ணணும்ன்றதுக்கு ரூல்ஸ். என்னென்ன ரூல்ஸ்? மஸ்ட் ஸ்டார்ட் வித் ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோர்ன்றது இப்படி இந்த மாதிரி ஒரு கீழே டேஷ் மாதிரி போட்டு வரும்ல, அந்த சிம்பிள். ஸோ ஆல்பபெட்டா இருக்கணும், இல்லைன்னா அண்டர்ஸ்கோரும் இருக்கணும். இல்லைன்னா அண்டர்ஸ்கோரா இருக்கலாம். cannot ஸ்டார்ட் வித் அ நம்பர். நம்பரை வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ மார்க்ன்றத 2 மார்க் அப்படின்னு போட முடியாது. திஸ் இஸ் நாட் ரைட். இது பண்ண முடியாது. இட் ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். இப்போ அண்டர்ஸ்கோர் மார்க்னு நான் போட்டேன்னா இட் இஸ் வேலிட். அண்டர்ஸ்கோர் வந்து கீபோர்ட்ல எங்க இருக்கு அப்படின்னா 0 பக்கத்துல ஹைஃபன் இருக்கா, அந்த ஹைஃபனுக்கு மேல இருக்கிறது தான் அண்டர்ஸ்கோர். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி அந்த 0 பக்கத்துல இருக்கிற கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா அண்டர்ஸ்கோர் வரும். ஷிஃப்ட் போடாம பண்ணீங்கன்னா ஹைஃபன் வரும். சரியா? அண்டர்ஸ்கோர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஆல்பபெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. இட் cannot contain special characters like multiplication, addition, division, subtraction, டாலர், இந்த மாதிரி ஹேஷ், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் போட முடியாது. வேரியபிள் நேம்ல இதெல்லாம் போட முடியாது. வேரியபிள் நேம்ல நம்பர்ல ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா நடுவுல நம்பர் வரலாம். இட் கேன், இங்கே நான் போடுறேன், இட் cannot ஸ்டார்ட் வித் நம்பர் பட் கேன் கண்டெயின் நம்பர்ஸ். நம்பரால ஸ்டார்ட் தான் பண்ண முடியாது, ஆனா ஃபர்ஸ்ட் கேரக்டர் தவிர எங்க வேணா நீங்க நம்பர் போடலாம். 1 மார்க் 23. This is perfectly valid. This is perfectly valid. Underscore 1 2 3 4 5. This is perfectly valid. ஏன்னா அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ A 1 2 3 4 5. This is valid. இதெல்லாம் வேலிட். ஏன்னா ஆல்பபெட்லயோ இல்லைன்னா அண்டர்ஸ்கோர்லயோ ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்பர் அதுக்கப்புறம் தான் வருது. அது எதுவுமே பிரச்சனை கிடையாது. தட் இஸ் பர்ஃபெக்ட்லி வேலிட். டாட் வைக்கலாமா அப்படின்னா இது பண்ண முடியாது. ஏன்னா இட் கம்ஸ் அண்டர் ஸ்பெஷல் கேரக்டர். இது பண்ண முடியாது. ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? No, sir. நோ சார். ஓகே, யார கூப்பிடலாம் இப்போ? ஸ்ரீலதா. ஸ்ரீலதா. Yes, sir. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ஏஜ் இங்க வந்து கண்ட்ரின்னு போடலாமா? கண்ட்ரின்னு போடலாம் சார். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஓகே, இப்படி கொடுத்தா தப்பா கரெக்டா? ப்ரோக்ராம் ரன் ஆகுமா, ரன் ஆகாதா? ரன் ஆகும், கரெக்ட் தான் சார். ஓகே, சோ இந்த ப்ரோக்ராம் கரெக்ட் தான். இப்போ பிரிண்ட்னு போட்டு நான் கண்ட்ரி அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா
83ன்னு பிரிண்ட் ஆகும், தப்பே கிடையாது. ஆனா 83ன்ற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் பேரை கண்ட்ரின்னு வைப்போம்னா வைக்க மாட்டோம். அது காமன் சென்ஸ் இல்லையா? அப்படி வைக்க மாட்டோம். பிராக்டிக்கலா சொல்லணும்னா ஒரு டப்பால சர்க்கரையை கொட்டிட்டு உப்புன்னு எழுதி ஒட்டுவீங்களா? நோ சார். இல்லண்ணா. உளுந்த பருப்பு போட்டு வெளியில கடலை பருப்புன்னு எழுதி ஒட்டுவீங்களா? இல்லண்ணா. இல்ல இல்லையா? ஏன்னா ஏன் ஒட்ட மாட்டோம்? நாளைக்கு அந்த டப்பாவை நம்ம தான் எடுத்து யூஸ் பண்ண போறோம். அப்ப எடுக்கும் போது கரெக்டான டப்பாவை எடுக்கணும், தப்பான டப்பாவை எடுக்க கூடாது இல்லையா? நம்மளோட அந்த லேபிள் யாருக்காக ஓட்டுறோம்? நமக்காக தான் ஓட்டுறோம், வேற யாருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஓட்டல இல்லையா? ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுக்கறது நமக்காக தான் கொடுக்குறோம். நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் நான் எடுத்து நான் பார்த்தேன் அப்படின்னா வேரியபிள் நேமை வச்சு அதுல என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். அதனால வேரியபிளுக்கு பேர் கொடுக்கும் போது கரெக்டா பேர் கொடுக்கணும். ஓகேவா? சோ இந்த மார்க்குக்கு பதிலா கண்ட்ரின்னு போட்டா தப்பா அப்படின்னா தப்பே கிடையாது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிளோட நேம் வந்து அண்டர் ஸ்கோர்லயோ ஆல்பபெட்லயோ ஸ்டார்ட் ஆகணும். அந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனால வேரியபிள் நேம்ல தப்பே கிடையாது. ஆனா நாளைக்கு இந்த வேரியபிள் நான் பார்க்கும்போது எனக்கே புரியாது, என்னடா கண்ட்ரின்னு போட்டிருக்கு 83ன்னு பிரிண்ட் ஆகுது அப்படின்றது எனக்கே தோணும். அதனால வேரியபிள் நேம் நான் எப்ப கொடுத்தாலும் சரி அது எந்த வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுது கரெக்டான பேர் வைக்கணும். ஓகேவா? எனி क्वेश्चन so far? No, sir. ஓகே, குட். ஸோ கொஸ்டின்ஸ் எப்ப இருந்தாலும் சரி டக்குன்னு ரேஸ் யுவர் ஹேண்ட், இல்லைன்னா அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகேவா? கொஸ்டின் எப்ப இருந்தாலும் கேளுங்க. நான் கேட்கற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல கொஸ்டின் இருக்கு, இப்பவே ஆன்சர் வேணும்னா ஜஸ்ட் ரேஸ் யுவர் ஹேண்ட், ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இப்போ என்கிட்ட வந்து மார்க் 1, என்கிட்ட 2 சப்ஜெக்ட் மார்க் இருக்கு. என்கிட்ட 2 சப்ஜெக்ட் மார்க் இருக்கு, மார்க் 1, மார்க் 2. இத ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும். எப்படி ப்ரோக்ராம்ல எப்படி பண்ணலாம்? மார்க் 1 மார்க் 2ன்னு என்கிட்ட 2 மார்க் இருக்கு, நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். எப்படி நான் பண்றது? அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? இப்போ 83யும் 90யும் நான் ஆட் பண்ணனா எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த நம்பரை எனக்கு ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? அதுக்கு நான் சம்னு ஒரு வேரியபிள் நான் போட்டுக்கிறேன். சம் ஈக்குவல் டு 2 மார்க் ஆட் பண்ணணும் இல்லையா? மார்க் 1 பிளஸ் மார்க் 2. இந்த மாதிரி போட்டீங்கன்னா சம்ன்ற வேரியபிள்ல 2 மார்க்கும் ஆட் ஆயிரும். 83 அண்ட் 90 இது வந்து ஆட் ஆகி சம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ பிரிண்ட் சம். இப்ப சம்ன்ற வேரியபிள் நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா இட் வில் பிரிண்ட் எவ்வளோ? 173 பிரிண்ட் ஆச்சா? ஸோ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்றோம்னா மார்க் 1ன்ற வேரியபிள் இருக்கு, அதுல 83ன்னு ஒரு நம்பர் போடுறோம். மார்க் 2ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதுல 90ன்னு ஒரு நம்பரை போடுறோம். சம்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதுல ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். பிரிண்ட் பண்ணும் போது ரெண்டுத்தையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணி 173 ஸ்டோர் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ 173 பிரிண்ட் ஆயிரும். இதுல இந்த 83ன்ற இப்ப நான் பிரிண்ட் மார்க் 1 நான் போடுறேன். மார்க் 1 நான் போடுறேன். எத்தனை தடவை ரன் பண்ணாலும் இது 83 தான் வரும் இல்லையா? லைன் நம்பர் 4 நான் பிரிண்ட் பண்ணும் போது எத்தனை தடவை நான் பிரிண்ட் பண்ணாலும் 83 தான் வரும். கரெக்டா? எஸ் சார். அதே மாதிரி மார்க் 2வும் நான் எத்தனை தடவை நான் ரன் பண்ணாலும் 90 தான் பிரிண்ட் ஆகும். ஆனா சம்ன்றது அப்படி கிடையாது. சம்ன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் 2 வேரியபிள்ஸ். மார்க் 1 டிபெண்ட் பண்ணிருக்கு, மார்க் 2 டிபெண்ட் பண்ணிருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு மாறுச்சுன்னா இந்த சம்மோட வேல்யூ மாறும் இல்லையா? சோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் as வேரியபிள். இது 83ன்றது நம்பர் 83 அது அப்படியே தான் இருக்கும், 90ன்றது 90 அப்படியே தான் இருக்கும். ஆனா சம்ன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் 2 வேரியபிள்ஸ்.
அதனால இது மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் வேரியபிள். இப்போ பிளஸ் 5 இந்த மாதிரி போட்டா ஒர்க் ஆகும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட். இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட். ஓகே, வெரி குட். லோயர் யுவர் ஹேண்ட்ஸ். இது ஒர்க் ஆகாதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஓகே, நித்யஸ்ரீ, என்ன பிரச்சனை? நான் போட்டிருக்க ப்ரோக்ராம்ல என்ன ப்ராப்ளம்? மார்க் 1ஐயும் மார்க் 2ஐயும் ஆட் பண்றாங்க. அப்ப சம்ல வந்து அந்த ரெண்டு இதுவும் சேர்ந்து ஆட் ஆகி 173 தானே சார் பிரிண்ட் ஆகும். அப்ப நீங்க +5ன்னு கொடுத்துருக்கீங்க. அது எப்படி இன்வாலிட்னு காமிக்காதா? ஓகே, சோ இதுல வந்து இது ப்ரோக்ராமேட்டிக்கா தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. ப்ரோக்ராமேட்டிக்லி கரெக்ட். ஏன்னா இந்த சம்ன்றதுல நான் என்ன வேணா ஸ்டோர் பண்ணலாம் இல்லையா? சோ லாஜிக்கலி யோசிச்சு பார்த்தோம்னா தப்பு. மார்க்ல 2 மார்க் தான் இருக்கு, 5ன்றது நான் ஏன் ஆட் பண்ணேன்? ஸோ மேபி அது 3வது சப்ஜெக்ட் மார்க்கா இருக்கலாம். லாஜிக்கலி ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கலி இது நீங்க பாத்தீங்கன்னா 178 வந்து பிரிண்ட் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா இந்த சம்ன்ற வேரியபிள்ல மார்க் 1 83 ஆட் ஆகுது, மார்க் 2ல 90 ஆட் ஆகுது. இது வேரியபிளா நான் போடாம டைரக்டா ஒரு நம்பரே நான் போட்டேன். ஓகேவா? சோ யூஸ்வலா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? இங்க மார்க் 3ன்னு ஒரு வேரியபிள்ல போட்டு அந்த வேரியபிள் தான் இங்க நம்ம போடணும் அப்படின்னா அப்படி கிடையாது. இங்க மார்க் 2 தான் நான் போடணுமா அப்படின்னா கிடையாது, டைரக்டா 90 போடலாம். இதுவும் அதே ரிசல்ட் தான் கொடுக்கும், 178. இங்க நான் மார்க் 1 ஒரு வேரியபிள்ல போட்டு தான் கொடுக்கணுமான்னா அவசியம் கிடையாது, 83 அப்படியே கொடுக்கலாம். அந்த வேரியபிள் வந்து முதல்ல தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது, எங்க வேணா இருக்கலாம். மார்க் 2 எங்க வேணா இருக்கலாம். ஓகே சார். ஓகேவா? சோ எப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும். வேரியபிள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டா நம்பரே ஆட் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். இட் வில் ஒர்க். ஓகே சார். சரி, தப்பு நினைச்சீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கு? நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவுடனே வேரியபிள் ஆட் ஆவான்னு நினைச்சேன் சார். ஓகே, சோ இப்போ கிளியரா இருக்கா? எஸ் சார். சரி, இன்னொருத்தர் யாரோ இதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸ்ல பண்ண முடியுமா சார்? அடுத்தது அதுதான். சரி, ஓகே பண்ணலாம். அடுத்தது அதுதான். ஓகே, ரைட். சோ இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இவ்வளவு நேரம் பண்ணதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லண்ணா. ஓகே, ஃபைன். சோ இதுல நான் இந்த மாதிரி சம் நான் போட்டுட்டேன். அடிஷன் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே பண்ணலாம். இப்போ இங்க சம் வந்து ஒரு வேரியபிள்ல போட்டாதான் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நான் டைரக்டா இதை காப்பி பண்ணி இங்க அப்படியே போட்டேன்னா இதுவும் அதே ரிசல்ட் தான் கொடுக்கும். ஒரு வேரியபிள்ல ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணணுமா அப்படின்னா ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, டைரக்டாவும் பிரிண்ட் பண்ணலாம். ஆனா ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்றது நல்லது. ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்றது நல்லது. அதனால ஆல்வேஸ் ஒரு வேரியபிள்ல போட்டு ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். சரியா? டைரக்டாவும் பிரிண்ட் பண்ணலாம், ஒரு வேரியபிள்ல போட்டும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ மார்க் 1 மார்க் 2 இருக்கு. இப்போ நம் 1 நம் 2 எடுத்துக்கோமா. நம்பர் 1 ஈக்குவல் டு 10, நம்பர் 2 ஈக்குவல் டு 5, number 1 number 2 sum equal to number 1 plus number 2 subtraction இல்லனா difference equal to number 1. எப்பயுமே நான் கொடுக்கிற வேரியபிள் நேம் பாத்தீங்கன்னா it will be meaningful. நான் num1 சொன்னேன்னா இந்த மொதல் 2 லைனை பார்க்கவே தேவையில்ல, அதோட டேட்டா டைப் நம்பர் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது இல்லையா? ஸோ வேரியபிள் நேம் நீங்க எப்ப கொடுத்தாலும் ப்ராப்பரா கொடுங்க. ஏபிசி XYZ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலா இஃப் யூ கிவ் இட் மீனிங்ஃபுல், நீங்க மேல என்ன இருக்குன்றத பார்க்காமயே நீங்க அந்த வேரியபிளோட டைப் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நீங்க ரியல் டைம்ல ஆஃபீஸ்ல வந்து நீங்க ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா
இந்த மாதிரி வந்து ஒரு 4 லைன் தான் ப்ரோக்ராம் எழுதினீங்கன்னா கிடையாது. 400 லைன் இருக்கும், 4000 லைன் இருக்கும், 40,000 லைன் இருக்கும், டிபெண்டிங் ஆன் த அப்ளிகேஷன். அப்போ நீங்க முதல் லைன்ல வேரியபிள வந்து டிஃபைன் பண்ணிருப்பீங்க, 500வது லைன்ல இப்ப இருப்பீங்க. அப்ப அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்னன்றத நீங்க மேல போய் பார்க்கணும்னா மேல வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணணும், கீழ இருந்து மேல வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். நம்ம கொடுக்கும் போதே ப்ராப்பரா கொடுத்துட்டோம்னா அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால வேரியபிளுக்கு பேர் கொடுக்கும்போது கரெக்டா பேர் கொடுங்க. சப்ட்ராக்ஷன், சாரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்ன்றது ப்ராடக்ட் இல்லையா? num1 மல்டிப்ளைடு பை num2. கம்ப்யூட்டர்ல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தெரியும் இல்லையா? இந்த ஸ்டார்ன்றது நம்பர் பேட்ல இருக்கு, இல்லைன்னா 8க்கு மேல இருக்கு. மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் num1 டிவைடட் பை num2. சோ எத்தனை பேர் இந்த மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் சிம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி பார்த்ததுல மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சிம்பிள் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னா ரேஸ் யுவர் ஹேண்ட். ஆமானா ஆமான்னு சொல்லிருங்க. உண்மையை ஒத்துக்கிறதுல தப்பே கிடையாது, கூச்சப்படவே கூடாது. ஓகே, வெரி குட். பிரிண்ட் சம், பிரிண்ட் ப்ராடக்ட், இல்ல டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? டிஃபரன்ஸ், பிரிண்ட் டிவிஷன், பிரிண்ட் மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட். இப்போ நான் 5வது 4 வேரியபிள் நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். ஆனா இங்க நான் வேற வேற ஆர்டர்ல நான் பிரிண்ட் பண்றேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? கரெக்டா ஒர்க் ஆகுமா? எஸ் சார். ஓகே, சோ இது கரெக்டா ஒர்க் ஆகும். நான் எந்த ஆர்டர்ல நான் போடுறேனோ அதே ஆர்டர்ல தான் பிரிண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நான் வேரியபிள் இருக்குன்றதுனால அதை பிரிண்ட் பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது. எதை பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். ஓகே, சோ இருக்கிற எல்லா வேரியபிளும் பிரிண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த ஆர்டர்ல தான் பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட விருப்பம், நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். லெட் மீ ரன் திஸ். இப்ப புது வகையான நம்பர் ஒண்ணு பாக்குறோம். என்ன புதுசா பாக்குறோம்? 0.0 சார். ஃப்ளோட் வேல்யூ சார். ஃப்ளோட் வேல்யூ. இதுல எங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர்லயோ லாஸ்ட் நம்பர்லயோ பாயிண்ட்ஸ் வரல, டெசிமல் வரல. ஆனா இதுல டெசிமல் இருக்கு, ஃபிராக்ஷனல் பார்ட் இருக்கு. இது ஃப்ளோட். சோ நீங்க டிஃபால்ட்டா டிவிஷன் போட்டீங்கன்னா அது ஃப்ளோட்ல தான் ஆன்சர் கொடுக்கும். இப்ப 5க்கு பதிலா 6ன்னு கொடுத்தீங்கன்னா 0.0 வந்ததுல நார்மலா நம்ம டிவைட் பண்ணோம்னா 1.66667 இப்படிதான் வரும் இல்லையா? கம்ப்யூட்டரும் அதே மாதிரி தான் அவுட்புட் கொடுக்குது. ஓகே, சோ நீங்க டிவிஷன் கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல தான் இருக்கும். ஓகேவா? ரைட். இதுல எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. எது தேவையோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணலாம், மீதியை விட்டுறலாம்னு சொன்னேன் இல்லையா? சோ இப்போ நான் சம் மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன், மீதியை நான் விட்டுட்டேன். இப்போ 16. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது, 16 பிரிண்ட் ஆகுது. 16ன்ற நம்பர் எப்படி வந்தது? 4 + 4ஆ, 10 + 6ஆ, 4 ஸ்கொயரா? என்ன கால்குலேஷன்னால 16 வந்தது? அவுட்புட்டை பார்த்தா தெரியுதா? ஏதாவது சொல்ல முடியுதா? 2 நம்பர் ஆட் பண்ணதுனால வந்ததா, மல்டிப்ளை பண்ணதுனால வந்ததா, டிவைட் பண்ணதுனால வந்ததா, இல்ல நம்பரே 16 தானா? ஆட் பண்ண அது மேல ப்ரோக்ராம் பார்த்தா தெரியும். நான் இப்ப ப்ரோக்ராம் நான் பார்க்கல, இந்த அவுட்புட் மட்டும் தான் எனக்கு வருது. இந்த நம்பர் இல்ல sir. எதனால கிடைச்சதுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது இல்லையா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்றேன். சம் ஆஃப் 10 and 6 is 16. அவுட்புட் இந்த மாதிரி வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்குமா? எஸ் சார். ஆமாண்ணா. யூசருக்கு புரியுமா? புரியும் சார். ஓகே, இந்த ஆமா sir. 16ன்னு சொல்றதுக்கும் வெறும் 16ன்னு சொல்றதுக்கும்
10ஐயும் 6ஐயும் கூட்டினா 16 அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? புரியும், படிக்கும் போதே நமக்கு புரியும். அதை எப்படி நான் பிரிண்ட் பண்றது? இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் நான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, பிரிண்ட் ஓகே ஃபர்ஸ்ட் சம் ஆஃப்னு பிரிண்ட் ஆகணும் இல்லையா? அப்போ டபுள் கோட்ஸ் போட்டு இந்த சம் நான் எடுத்துறேன். சம் ஆஃப் 10. 10ன்ற வேல்யூ எந்த வேரியபிள்ல இருக்கு? num1 சார். num1. சம் ஆஃப் num1 அண்ட் 6ன்றது என்ன வேரியபிள்ல இருக்கு? num2 சார். num2 சார். num2 இஸ் சம் எந்த வேரியபிள்ல இருக்கு? ரிசல்ட் சம் இல்லையா? ஓகே, இப்போ இத நான் போட்டுட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு தேவையான அவுட்புட் வந்துதா? இல்ல சார். வரல. அந்த கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. தட் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட். எனக்கு என்ன வேணும்? num1 பிரிண்ட் ஆகக்கூடாது. num1ல இருக்கிற வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும் இல்லையா? எனக்கு num1 தேவை கிடையாது. num1ல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் பிரிண்ட் ஆகணும். அப்ப அதை எப்படி கொண்டு வரது அப்படின்னா, இந்த இடத்துல num1 வரக்கூடாது இல்லையா? சோ இந்த ஸ்ட்ரிங்கை நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். பிளஸ் இது 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்றது. சம் ஆஃப் இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் num1 போட போறேன். num1 பிளஸ் இந்த மாதிரி போட்டேன்னா இந்த சம் ஆஃப்ன்றது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸும் வேணும் இல்லையா? ஒரு ஸ்பேஸ். சம் ஆஃபும் வேணும். இந்த நம்பர் 1ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அண்ட் ஒரு ஸ்பேஸும் வேணும் இல்லையா? இங்க ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் இல்லனா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதை ரன் பண்ணி பார்த்துரும். ஓகே சார் ஜாவால தான் சார் ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். ஜாவால தான் சார் ப்ளஸ் பண்ணுவோம். இங்க பிளஸ் போட முடியாதா? பைத்தான்ல பண்ண முடியாதா? ஓகே சரி, பைத்தான்ல என்ன பண்ணலாம்னா கமா போடலாம். கமா போடும். ஓகேவா? சம் ஆஃப் அதுக்கப்புறம் கமா போட்டு அந்த வேரியபிள் போட்டு இப்ப ரன் பண்ணுவோம். சம் ஆஃப் 10 அண்ட் num2 இஸ் சம். ஸோ 10ன்றது எனக்கு கரெக்டா வந்துருச்சு. ஸோ நான் என் ப்ரோக்ராம்ல இது வரைக்கும் நான் கரெக்டா போட்டிருக்கேன். ஆனா பின்னாடி நம்பர் 2வும் சம்மும் தப்பா வருது. அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். நம்பர் 2வை டெலீட் பண்ணிட்டு ஐ வில் ஆட் இந்த அண்ட ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இப்படி ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா? கமா போட்டு num2 அதையும் கமா போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு and then I need to start this string. இத 1000 தடவை பார்த்தாலும் புரியாது. நீங்க டைப் பண்ணி பார்த்தா தான் பிராக்டிஸ் ஆகும். ஓகேவா? சோ நான் என்ன போடுறேன் அப்படின்றத நீங்க வீட்ல போயிட்டு டைப் பண்ணி பாருங்க. சம் sum of 10 and 16 is 16. முன்னாடி நான் வெறும் 16ன்னு பிரிண்ட் பண்ணதுக்கும் இப்போ மீனிங்ஃபுல்லா ஒன்னு பிரிண்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? 15 plus 6 21. Sum of 15 and 6 is 21. இப்போ என்ன வரும்? -15 and 6 என்ன வரும்? -9. -9. ரைட். குரூப்பா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது. -9. ஓகே, சோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். இதுல நான் எத்தனை இடத்துல கமா போட்டிருக்கேன் படிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கு இல்லையா? இந்த சிங்கிள் கோட்ஸ் நிறைய இடத்துல வருது, கமா நிறைய இடத்துல வருது. படிக்கும் போதே எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதனால நான் கோயிங் ஃபார்வர்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டேன்னா நான் இந்த மாதிரி போட மாட்டேன். இப்படி போடலாம், தப்பு கிடையாது. இதை விட ஈஸியான வழி ஒன்று இருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். பிரிண்ட்னு நான் போட்டேன்னா நான் இப்படிதான் போடுவேன். என்ன பண்றேன்றத பாருங்க. சம் ஆஃப் num1 அண்ட் num2 இஸ் சம். ஃபர்ஸ்ட் நான் இதை தான் போட்டிருந்தேன் இல்லையா? இந்த ஸ்ட்ரிங்கை தான் நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணியிருந்தேன். என்ன சொன்னேன்? இந்த num1 வேண்டாம், அந்த வேரியபிளோட வேல்யூ தான் வேணும். num2 வேண்டாம், அதோட வேல்யூ தான் வேணும். சம் வேண்டாம், அதோட வேல்யூ தான் வேணும். ஹவு டு ஐ ரீப்ளேஸ் தட்?
num1 இருக்கிற இடத்துல என்ன நம்பர் -15 எப்படி போடுறது? அதுக்கு இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு முன்னாடி எஃப்னு போடணும். எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபார்மேட். இது ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். இதை எஃப்னு போட்டுட்டு num1 வேண்டாம், அதோட வேல்யூ தான் வேணும் இல்லையா? num1 இஸ் அ வேரியபிள். அது வேரியபிள்னு நான் சொல்லணும் அப்படின்னா ஓப்பன் அ கர்லி பிரேசஸ், க்ளோஸ் த கர்லி பிரேசஸ். ஃப்ளவர் பிராக்கெட்னு சொல்லுவீங்க இல்லையா மேக்ஸ்ல, இந்த இடத்துல கர்லி பிரேசஸ், கர்லி பிரேசஸ், கர்லி பிரேசஸ்ன்றது இது. ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ்ட் கர்லி பிரேசஸ், ஸ்கொயர் பிராக்கெட். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட், க்ளோஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட், பராந்தசிஸ், பராந்தசிஸ், பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பராந்தசிஸ் ஆர் பிராக்கெட். இது வந்து ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட், ரைட்? இதுதான் வந்து 3 types of brackets that are available இல்லையா? curly braces, square bracket, bracket. ஸோ நான் பிராக்கெட்னு சொன்னாலும் parenthesisன்னு சொன்னாலும் சேம், ரெண்டுமே ஒண்ணுதான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரியா? இந்த num1 வேண்டாம், அதோட வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றப்போ ஐ புட் curly braces. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். சம் ஆஃப் -15 கரெக்டா வந்துருச்சு, num2 கரெக்டா வரல, சம் கரெக்டா வரல. அப்போ இது கரெக்டா ஒர்க் ஆகுது இல்லையா? num2க்கும் அதே மாதிரி ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ், சம்முக்கும் அதே மாதிரி ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ், ரன். இந்த ரெண்டு இதுல எது படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு? ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். which one is more user friendly? செகண்ட் செகண்ட் தான் சார். Second one. இல்லையா? செகண்ட் ஒன் சார். ரைட். ஃபர்ஸ்ட் ஒன்ல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல சார். ரெண்டுமே தப்பு கிடையாது, ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுமே போடலாம். எனக்கு பர்சனலி செகண்ட் ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப கன்வீனியன்ட், சிம்பிளா இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் செகண்ட் ஒன்று தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான் பிடிக்கும் அப்படின்னா போடுங்க. ஆனா செகண்ட் ஒன் ரொம்ப கன்வீனியன்ட், நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ரெண்டுமே கரெக்ட் தான். சார் எஃப்னா சார் ஃபார்மேட், ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். ஓகே. ஃபார்மேட், எஃப்னா ஃபார்மேட். சோ இது வந்து ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். That's what F stands for. Good question. சோ நான் எதுக்காக நான் இங்க டைப் பண்றேன் அப்படின்னா நீங்க நோட்ல எழுதணும்ன்றதுக்காக தான் நான் டைப் பண்றேன். எஸ் ஹரி, கோ ஹெட். சார் இந்த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, கமா போட்டு. ஆமா. ஸோ கமா போட்டதுனால அது வந்துட்டு ஜாயின் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்ஸா இருக்கட்டும் இல்ல இன்டிஜர்ஸா இருக்கட்டும் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இப்போ இந்த எஃப் சொன்னீங்க ஃபார்மேட், பட் அந்த கமாவை தவிர அது எப்படி, அதுக்கு ஏதாவது பேர் இருக்கா? ஜாயின் இந்த இதுக்கு பேர் வந்து கன்காட்டனேஷன் சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது அடிஷன் சொன்னீங்க இல்லையா? ஓகே. நம்பர் ஆட் பண்ணும்போது அடிஷன். சோ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆட் பண்றது கன்காட்டனேஷன். ஓகே சார். கன்காட்டனேஷன், திஸ் இஸ் த வேர்ட். ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஸ்ட்ரிங் அடிஷன் சொல்ல மாட்டாங்க, ஸ்ட்ரிங் கன்காட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஸோ கிவ் மீ 1 minute, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தாகமா இருந்தது, 1 minute சொன்னேன், 1 minute திரும்பி வந்துருவேன்னு சொன்னேன், அதே மாதிரி வந்துட்டேன். ஸோ நீங்களும் எந்திரிச்சு போனீங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டு போனோம். நான் பாட்டுக்கு இப்ப மைக்கை மியூட் பண்ணிட்டு வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னே உங்களுக்கு தெரியலனா நல்லா இருக்குமா? ஏன் போறேன்னு தெரியாது, ஏன் போறேன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா எப்ப வருவேன்றது தெரியணும்ல. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. ரைட். ஸோ ஸ்ட்ரிங் ரெண்டு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணோம்னா கன்காட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இதுதான் பேர். ஹரி, அதுதான் கொஸ்டினா? ஆமா சார், அதான். ஓகே, தேங்க்யூ. ரைட். ஸோ ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்டாப் அண்ட் ஆஸ்க் மீ. இவ்வளோ நேரம் நம்ம நம்பர் பத்தி பார்த்தோம் இல்லையா? நம்பர் வந்து இன்டீஜர் தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. 15.5 + 6
பாசிட்டிவ் நம்பர் மட்டும் எடுத்துக்கோமே. 5.5 and 6 11.5. இதுவும் நம்ம கோயிங் ஃபார்வர்ட் இந்த இதை எடுத்துறேன். ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போதும். 5.5 and 6 is 11.5. 5.5 and 6.5 is 12.0. ஓகேவா? சோ ரெண்டு நம்பர் அப்படின்றது ரெண்டு இன்டீஜரை தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டும் இன்டீஜரா இருக்கலாம், ரெண்டும் ஃப்ளோட்டா இருக்கலாம், ஒன் இன்டீஜர் ஒன்னு ஃப்ளோட்டா இருக்கலாம், தப்பே கிடையாது. எல்லாம் நம்பர் தானே இல்லையா? சோ எல்லாமே வந்து அடிஷன் பண்ணலாம், சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ரெண்டுமே நம்பர் தான். ஓகே, ஒரு ஃப்ளோட் நம்பரோட ஒரு இன்டீஜரை நீங்க ஒரு ஆப்ரேஷன் பண்றீங்க. இப்போ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதை தான் நான் வந்து ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அது ரெண்டு நம்பரை வச்சு நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க, அதுல ஒன்னு இன்டீஜர் ஒன்னு ஃப்ளோட்னா ரிசல்ட் வந்து ஆல்வேஸ் ஃப்ளோட்டா தான் இருக்கும். ஓகேவா? டிவிஷன்ல ஆல்வேஸ் ஃப்ளோட்டா தான் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? நீங்க ரெண்டு நம்பரை ப்ராசஸ் பண்ணும்போது இல்ல 10 நம்பரா கூட இருக்கட்டும், அதுல ஏதோ ஒரு நம்பர் ஃப்ளோட்டா இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டா தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் 2 into 5 into 9 into 8 into 7 into 55 இதை நான் போட்டேன்னா எனக்கு ஒரு இன்டீஜர் பிரிண்ட் ஆகும். சம் இன்டீஜர் பிரிண்ட் ஆயிருக்கு. மல்டிப்ளை பை 1.0 நான் அப்படின்னு போட்டேன்னா இட் வில் பிகம் ஃப்ளோட். ஏன்னா இங்க நான் ஒரு ஃப்ளோட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். தி ரிசல்ட் வில் பி ஃப்ளோட். ஏன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் ஃப்ளோட் இல்லையா? அதனால ரிசல்ட் வந்து ஃப்ளோட் ஆயிரும். இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே, ரைட். ஸோ இது இன்டீஜரை வச்சு பண்ற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அண்ட் ஃப்ளோட் வச்சு பண்ற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ரைட், நம்ம வில் கோ டு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் str1 equal to hi, str2 equal to how are you. இதை பிரிண்ட் பண்ணணும். இது எப்படி பிரிண்ட் பண்றது? பிரிண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் எப்படி பண்றது? இதை ஸ்டோர் பண்ணி எனக்கு மூணாவது ஒரு வேரியபிள்ல நான் வைக்கணும். அதை எப்படி பண்றது? str2 சாரி ரிசல்ட் ஈக்குவல் டு str1 பிளஸ் str2. ரெண்டு ஸ்ட்ரிங்கை நான் ஆட் பண்ணிட்டு ரிசல்ட்னு ஒரு வேரியபிள்ல நான் போட்டிருக்கேன். பிரிண்ட் ரிசல்ட். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடிஷன் ஒர்க் ஆகும். ரெண்டு ஸ்ட்ரிங் நீங்க போடும் போது அடிஷன் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஹாய், ஹவ் ஆர் யூ. இதுல இப்ப நான் நம்மன்னு ஒன்று நான் போடுறேன், 20ன்னு போட்டுக்கிறேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கு கூட இந்த நம்பரை ஆட் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். பைத்தான்ல என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். யார்கிட்ட கேட்கலாம்? நித்யா, என்ன எரர் சொல்லுது? அன்டைட்டில்டு பைத்தான் அப்படின்னு சொல்லுது. ஆனா இன்வாலிட் தான் சார். ஏன்னா நம்ம வந்து ரெண்டு str1 str2 ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்கோம். நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி டபுள் கோட்ஸ்லயோ இல்ல சிங்கிள் கோட்ஸ்லயோ கொடுத்தாங்க, அது வந்து ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிறோம். இது வந்து இன்டீஜரா இருக்கனால எடுத்துக்க மாட்டேங்குது, அதனால இன்வாலிட்னு காமிக்குது. ஓகே, வெரி குட். இந்த அன்டைட்டில்னு சொல்லியிருக்கிறது வந்து என்னன்னா இந்த ஃபைல் நேம். ஓகேவா? ஓ சாரி சார். அததான் இங்க சொல்லுது. லைன் நம்பர் 4ல எரர் இருக்குன்னு சொல்லுது. லைன் நம்பர் 4ல தான் எரர் இல்லையா? ஓகே சார். சோ எரர் வந்து லாஸ்ட் லைன்ல ஒரு எரர் வருதுன்னா இப்படிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபைல் நேம் சொல்லுது, லைன் நம்பர் சொல்லுது, அந்த லைனை பிரிண்ட் பண்ணுது. இதுல என்ன சொல்லுது? கேன் ஒன்லி கன்காட்டனேட் ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் நாட் இன்டீஜர். நான் இங்க இன்டீஜரை ஆட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ சரி நித்யா, திரும்ப சொல்லுமா. இதுல இந்த மாதிரி போடுறேன், இப்போ ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி டபுள் கோட்ஸ்ல இருக்கணும், அதனால மூணுமே சேர்ந்து ஆட் ஆகி வரும். ஹாய், ஹவ் ஆர் யூ 20 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ஆனா இது நான் சிங்கிள் கோட்ஸ்ல போட்டிருக்கேன், இத சிங்கிள் கோட்ஸ்ல போட்டிருக்கேன், இது டபுள் கோட்ஸ்ல போட்டிருக்கேன். இப்போ ஒர்க் ஆகுமா?
ஒர்க் ஆகும் சார் நினைக்கிறேன், அப்படி ஒர்க் ஆகும் நினைக்கிறேன் சார். ஓகே, வெரி குட். ஒர்க் ஆகும், ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரிங் தான். நான் என்ன ரூல் சொன்னேன்? சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கணும், டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா டபுள் கோட்ஸ்ல முடிக்கணும். அந்த ரூல்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். சோ திஸ் வில் ஒர்க். ஓகே சார். ஓகே, யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்? எனி கொஸ்டின்? இல்லண்ணா. நோ क्वेश्चंस. ஓகே, ஃபைன். ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சில டைம் நான் கிளாஸ்ல பேசிட்டு இருக்கும் போதே நான் ஹோம்ஒர்க் சொல்லிடுவேன். சரியா? ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யார்கிட்ட கேட்கலாம்? யார்கிட்ட இவ்வளவு நேரம் இது வரைக்கும் நான் பேசல? சிவி, சிவி, are you there? Yes, sir. ஓகே, இப்போ இது சொல்லுமா எனக்கு. 5 டிவைடட் பை 10 டிவைடட் பை 5 ரிசல்ட் என்ன? சார் இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்டே கொடுக்கல சார். இல்ல, நான் மேக்ஸ் தான் கேக்குறேன். பிரிண்ட் ப்ரோக்ராம் கிடையாது, மேக்ஸ். 10 டிவைடட் பை 5 என்ன? 2 சார். 2 இல்லையா? இப்போ 10 டிவைடட் பை 3 போட்டனா? சார் ஹோல் நம்பர்ல வரும் சார். ஓகே, சரி. அதுல கோஷன்ட்னு ஒன்னு இருக்கும், ரிமைண்டர்னு ஒன்னு இருக்கும், கரெக்டா? எஸ் சார். கோஷன்ட் என்ன? த்ரீ இல்லையா? ரிமைண்டர் 1, கரெக்டா? சார். ரிமைண்டர் வந்து 1, கரெக்டாமா? நான் போட்டது கரெக்டாமா? எஸ் சார். ஸோ 10 டிவைடட் பை 3 போட்டனா கோஷன்ட் வந்து 3, ரிமைண்டர் வந்து 1 இல்லையா? ஹோம்ஒர்க் வந்து இதுதான். நீங்க ப்ரோக்ராம் வந்து you are going to divide two numbers and print the quotient as well as remainder. நீங்க அடிஷன், சப்ட்ராக்ஷன் இது எல்லாமே போடுங்க. நான் கிளாஸ்ல என்ன பண்றேனோ அது அப்படியே நீங்க வீட்ல வேற வேற நம்பர் கொடுத்து உங்களோட ஓன் இன்புட்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இன் அடிஷன் டு தட், டிவிஷனுக்கு மல்டிப்ளிகேஷன் எல்லாமே ஒரே நம்பர் தான் வரும். ஆனா டிவிஷன் வரும்போது கோஷன்ட் இருக்கும், ரிமைண்டர் இருக்கும் இல்லையா? 10 டிவைடட் பை 3னா 3 தான் கோஷன்ட், 1 வந்து ரிமைண்டர். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க. ஓகேண்ணா. ரைட். டிவிஷனுக்கு வந்து 2 நம்பர் எடுத்துக்கணும், கோஷன்ட்டும் பிரிண்ட் பண்ணணும், ரிமைண்டரும் பிரிண்ட் பண்ணணும். க்ளூ வந்து என்னன்னா மாடுலஸ் ஆபரேட்டர்னு தேடுங்க. மாடுலஸ் ஆபரேட்டர் அப்படின்றத கூகுள்ல தேடுங்க. தேடி பார்த்து அது என்ன பண்ணுதுன்னு படிச்சு பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரோக்ராம் போடுங்க. நான் கேட்ட கொஸ்டினுக்கு நெட்ல ஆன்சர் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம போடாதீங்க. எஸ், ஹூ ரேஸ்ட் த ஹேண்ட்? கேள்வி இருந்தா கேட்கலாம், சொல்லுமா. சார் நீங்க சொன்ன நம்பருக்கே ப்ரோக்ராம் போடணுமா சார், இல்ல எப்படி சார்? என்ன வேணா போடலாம், உங்களுக்கு பிடிச்ச நம்பர் போடுங்க. எஸ் சார். ஓகேவா? அது சின்ன நம்பரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பெரிய நம்பர் போடுங்க, நெகட்டிவ் நம்பர் போடுங்க, டூ எனிதிங். 10 டிவைடட் பை -3 கூட போடுங்க. இட்ஸ் அப் டு யூ. நான் கொடுக்குற நம்பர் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா உங்க சப்ஜெக்ட் மார்க் 1 என்ன அப்படின்னு கேட்டா நான் வந்து என்னோட மார்க் சொல்லுவேன், நீங்க உங்க மார்க் சொல்லுவீங்க இல்லையா? நான் 50 எடுத்திருக்கேன், நீங்க 80 எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க 80ன்னு போடுவீங்க, நான் 50ன்னு போடுவேன் இல்லையா? சோ நான் கொடுக்கறதே போடணும்னு அவசியம் கிடையாது. யுவர் ஓன் இன்புட், உங்களோட ப்ரோக்ராம், அதுக்கு நீங்க தான் ஓனர், எப்படி வேணா போடலாம். ஓகேவா? நான் 2 நம்பர்னு சொன்னேன்னா நீங்க 2 நம்பர் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க 10 நம்பர் கூட எடுக்கலாம். அப் டு யூ.
புரிஞ்சுதாமா? எஸ் சார். ஓகே ஃபைன். இன்டீஜர் சொன்னேன், ஸ்ட்ரிங் சொன்னேன், ஃப்ளோட் சொன்னேன். பூலியன்றது நான் இப்போதைக்கு நான் சொல்லல. பூலியன் வந்து நான் லேட்டர் இஃப் கண்டிஷன் நடத்தும் போது நான் சொல்றேன். இப்ப நான் பூலியன் சொல்லல. ஓகேவா? ரைட். ஓகே, வேற என்ன இன்னைக்கு கிளாஸ் எடுக்கலாம்? இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொடுத்தது நீங்க ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் என்னென்ன டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள்னா என்ன, இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? இது எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. நான் சொன்னதெல்லாம் நான் கரெக்டா தான் சொல்லி கொடுத்தனா அப்படின்றத நெட்ல கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. எஸ் சீனிவாசன் சொல்லுப்பா, தப்பா ரைஸ் பண்ணிட்டியா? சார் நான் டவுட் மட்டும் சொல்லுப்பா. நான் மேப் ஃபங்க்ஷன் மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. என்ன ஃபங்க்ஷன்? மேப் ஃபங்க்ஷன். மேப் ஃபங்க்ஷன் இப்ப சொல்லி கொடுத்தா அது எல்லாருக்கும் புரியாது. எதனால, என்ன ரீசன்? ஸ்கில் ட்ராக் போட்டுட்டு இருக்கேனா, மேப் ஃபங்க்ஷன் வச்சு ஸ்கில் ட்ராக்னு ஒன்று போடுறேன்னா, ஸ்கில் ட்ராக் அதை வந்து மேப் ஃபங்க்ஷன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி போற மாதிரி கான்செப்ட் வருது. அது வந்து எப்படி பண்றதுன்னு தெரியல. அதான். ஓகே, மேப் ஃபங்க்ஷன் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. மேபி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நெட்ல பார்த்துட்டு வேணா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேண்ணா. ஓகேவா? ரைட். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இங்க சாட்ல ஒரு கொஸ்டின் இருந்தது இல்லையா? கேன் வி யூஸ் லைக் திஸ்? வைஷ்ணவா தேவி. ஓகே, வைஷ்ணவ தேவி அன்மியூட் பண்ணி பேசினா ரொம்ப சந்தோஷம். சரியா? இந்த மாதிரி போடலாமா? போடலாம். ஏன் போட முடியாது? டெஃபினட்டா போடலாம். சம் ஈக்குவல் டு 20 டெஃபினட்டா போடலாம், ஒர்க் ஆகும். சரியா? ஒரு வேரியபிள் தான், 3 வேரியபிள் தான் போடலாமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு வேரியபிளும் போடலாம், வேரியபிள் போடாம அப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். நமக்கு என்ன தேவையோ அப்படி போட்டுக்கலாம். ரைட். ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட்ல செமிகோலன் வராதா? மற்ற எல்லா லாங்குவேஜ்லயும், எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹை லெவல் லாங்குவேஜ்லயும் செமிகோலன் வரும், பைத்தான்ல வராது. ஓகேவா? வெரி குட் கொஸ்டின். பைத்தான்ல இதனால தான் நான் இவ்வளவு நேரம் போட்டதுல செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்றத நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ செமிகோலன் வராது. பைத்தான் வந்து சிம்பிளான லாங்குவேஜ், செமிகோலன்லாம் வராது. சரியா? ரைட். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நோ சார். ஓகே ரைட். ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.